ॐ ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। இறைவனிடத்திலேயே மனதை வைத்தவர்களாய், இறைவனுடைய வைபவத்தை பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாய், இறைவனை பார்ப்பதிலே ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய பக்தைகளாக இருக்கக்கூடிய அந்தணர்களுடைய பத்தினிகள், பரமாத்மா பக்கத்திலேயே வந்திருக்கிறார், அவருக்கு உணவு தேவைப்படுகின்றது, பசிக்கின்றது என்கின்ற செய்தி கோப்பர்கள் மூலமாக காதிலே விழ 6 விதமான ரசத்தை கொண்டு 4 விதமாக அன்னத்தை படைத்து தனித்தனியாக ஒவ்வொரு பாத்திரத்திலும் எடுத்துக்கொண்டு இவர்கள் கிளம்புகிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த முயற்சி அவ்வளவு லகுவாக நடைபெறவில்லை. சதுர்விதம் பகுகுணம் அன்னம் ஆதாய பாஜனைஹி அபிசஸ்ருஹு பிரியம் சர்வாஹ சமுத்திரமிவ நிம்னகாஹ நிஷேத்யமானா பதிபிஹி भ्रातुभिहि बन्धुभिहि सुतैहि भगवत उत्तम श्लोके दीर्घ सुत धृताशयाः. தனித்தனியாக பாத்திரங்களிலே சுவையான உணவுகளை எல்லாம் சமைத்து நாராயணனுக்கு படைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், பசி ஆற்ற வேண்டும் என்பதற்காக விரைந்து வீட்டை விட்டு வெளியேறலாம் என்று முயற்சி எடுத்தால் ஒவ்வொருவராக வந்து தடுக்கிறார்களாம். பதிபிஹி பிராத்ருபிஹி பந்துபிஹி சுதைஹி. பையனால் தடுக்கப்படுகிறாள், கணவனால் தடுக்கப்படுகிறார்கள், பந்துக்களால் தடுக்கப்படுகிறார்கள், சகோதரனால் தடுக்கப்படுகிறார்கள். பதிபிஹி பிராத்ருபிஹி
பந்துபிகி சுதைகி, இவர்கள் எல்லோராலும் உறவுகளை வைத்துக்கொண்டு, உறவு முறையை வைத்துக்கொண்டு இந்த 4 உறவுகளும் இறைவனை நோக்கி போக விடாமல் தடுக்கிறது. இந்த 4ம் வேற யாரும் அல்ல, நம்முடைய அகங்காரம் தான், நம்முடைய அபிமானம் தான், நம்முடைய கர்ம வினைதான் இந்த ரூபத்திலே வந்து நிற்கிறது. நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது கணவன் தடை, சகோதரன் தடை, பந்துக்கள் தடை, குழந்தைகள் தடை, எல்லாம் நம்முடைய கர்ம வினையினுடைய வெளிப்பாடாக இங்கே ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம் என்று சொல்லுவோம் அல்லவா? எல்லா தடைகளும் என்னுடைய வாசனையின் மூலமாக வந்து முன்னாடி நிற்கிறது. நீ எப்படி போகிறாய் பார்க்கிறீர். அதுவும் வெளி உலகத்தை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால், அர்த்தத்தையோ காமத்தையோ நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் யாரும் தடுக்க வரமாட்டார்கள், இவர்களும் சேர்ந்து வருவார்கள். என்றால் என்னுடைய கர்ம வினை தனக்கு ஆதாயம் கிடைக்கின்றது அல்லவா? ஆயனாலே மனதுடன் சேர்ந்து அமைதியாக நம்மை அழைத்து கொண்டு போய் அர்த்தத்திலும் காமத்திலும் தள்ளி நம்மை சுவைக்க வைக்கிறது. அதே மனதை மீட்டெடுத்து இறைவன்பால் போ என்று மனதை சொல்லி பாருங்கள், பார்க்கலாம். அப்பொழுதுதான் இந்த கர்ம வினையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு மனதுக்குள்ளே இருக்கின்றது என்பது தெரியும். என்னை எவ்வளவு தூரத்திற்கு அந்த கர்ம வினையினுடைய வெளிப்பாடானது உறவுகளை காமித்து, உடைமைகளை காமித்து, உணர்ச்சிகளை காமித்து, உணவை காமித்து, செயல்பாடுகளை காமித்து, என்னை எப்படியெல்லாம் இறைவனை நோக்கி போகவிடாமல் தடுக்கலாம். உடல் நிலையிலே, உள்ளத்து நிலையிலே, உணர்வு நிலையிலே, அறிவு நிலையிலே எப்படியெல்லாம் தடைகளை ஏற்படுத்தலாம். பதிபிகி பிராத்ருபிகி பந்துபிகி சுதைகி நிஷித்தியமானாக, எல்லோரும் சேர்ந்து தடுக்கிறார்களாம். ஆனால் ரொம்ப அழகான இடம், நிறைய சிந்திக்க தூண்டக்கூடிய இடம். வலிமையான உணர்வும் உயர்ந்த வஸ்துவிடத்திலே ஆழ்ந்த பற்றும் அதை அடைவதிலே தீவிரமான முயற்சியும், அதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அதையெல்லாம் தூக்கி எறிவதிலே பூர்ண வைராக்கியமும், மனதிலே சோர்வு தன்மையோ வெறுப்போ கவலையோ பற்றுதலோ பயமோ பந்தமோ முயற்சியில்லா தன்மையோ மறதியோ எதுவும் இல்லாத மனம் படைத்தவனாயிருந்து பூர்ண ஆற்றல் உடையவனாய், மேலான பொருளிடத்திலே ஆழ்ந்த பற்று கொண்டவனாய், இடைவிடா முயற்சி உடையவனாய் யார் ஒருவன் இருக்கிறானோ அவனுக்கு எந்த ரூபத்திலே தடைகள் வந்தாலும் அது தடையாகவே ஆக முடியாது.
அதற்கு என்ன அழகான உதாரணம் கொடுக்கிறார் பாருங்கள். சமுத்திரம் இவ நிம் நகாஹா. ரொம்ப அழகான உதாரணம். எப்படி நதியானது சாகரத்தை சென்று அடைகின்றதோ, இது எல்லா இடத்திலும் கொடுக்கப்படக்கூடிய உதாரணம். இந்த உதாரணமானது பக்திக்கு முக்கியமாக, பக்தனுக்கு முக்கியமாக கொடுக்கப்படக்கூடிய உதாரணமாக இருக்கிறது. நிம் நகாஹா சமுத்திரமிவே. ரொம்ப அழகான உதாரணம். நதிகள் எப்படி சமுத்திரத்தை போய் சேருகின்றதோ, நிறைய அந்த நதிக்கும் சமுத்திரத்துக்கும் இடையிலே ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு அது நிறைய செய்தியை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. முன்னோக்கி போகின்றது நதி, பின்னோக்கி பார்ப்பதே இல்லை. முதல் லட்சணம். நிறைய எழுதி கொள்ளுங்கள். முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது, பின்னோக்கி பார்ப்பதே இல்லை. பள்ளத்தை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது, பள்ளத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு காலத்திலும் மேலேற வேண்டும் என்கின்ற பிரயத்தனப்படுவதே இல்லை. என்றால் மனம் எப்பொழுதுமே தாழ்ந்த நிலையிலேயே, பணிவு நிலையிலேயே, நல்ல பண்புகள் நிலையிலேயே, அகங்காரம் இல்லாத நிலையிலே மனமானது எப்பொழுதுமே தாழ்ந்தே இருக்கிறது. செல்வத்தால், குலத்தால், அழகால், நல்ல குழந்தையால், நல்ல கணவனால், நல்ல மனைவியால், நல்ல அறிவால், நல்ல ஆற்றலால், நல்ல செயல்பாடுகளால், எவ்வகையிலும் மனதிலே தன்னை உயர்வாக நினைத்துக் கொள்ளாமல் எப்பொழுதுமே தன்னை ஒரு தாசனாகவே தாழ்ந்த நிலையிலேயே மனதை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை, பணிவு என்கின்ற தன்மை உடையவனாகவே இருக்கின்ற தன்மையை, அந்த பள்ளத்தை நோக்கி ஓடுகின்ற வெள்ளம் எப்படி இருக்கிறதோ, என்ன அழகான உதாரணம் பாருங்கள். வெள்ளம் அது பள்ளம் தனிலே பாயும் தன்மையது போலவே என் உள்ளம் தண்ணில் புகுந்திடுவாய் முருகா, கள்ளம் அதை போக்கிடுவாய். எப்பொழுது பணிவு என்கின்ற தன்மை, நல்ல பண்புகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கின்றதோ, அங்கே தானாக வந்து விழுகின்றது பக்தி ரசம். முன்னோக்கி போகின்றது, பின்னோக்கி போகவில்லை. பள்ளத்தை நோக்கி வேகமாக நகர்கிறது, ஒரு காலத்திலும் மேலே போவதற்கு முயற்சி எடுப்பது இல்லை. பள்ளத்தை நோக்கி வேகமாக நகரக்கூடிய நதியானது வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பது இல்லை. எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எல்லாம் நகரட்டும், நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அமைதியாக அமர்ந்து இருப்பது இல்லை. எல்லாவற்றையும் கடந்து அது தன்னுடைய சாகரத்தை நோக்கி போகிறது. பக்தி இருக்கக்கூடிய இடத்திலே வாய்ப்பு கிடைக்கட்டும், என்னை தேடி எல்லாம் வரட்டும், எல்லா தடைகளும் நீங்கட்டும், நான் அதன் பிறகு முயற்சி எடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக நம்முடைய
இறப்பு வரும் காலம் வரை நாம் பிரயோஜனமற்றவளாகவே வாழ்ந்து விடுவோம். எல்லா தடைகளும் இருக்கும், எல்லா கஷ்டங்களும் இருக்கும், எதுவும் நிவர்த்தியாகாது, எதுவும் நிவர்த்தியாக வேண்டிய அவசியமில்லை. நான் மாறாக அடைய வேண்டிய இலக்கை நோக்கி வேகமாக நதியைப் போல நகர்ந்து கொண்டே போகிறேன். என்ன அழகுன்னு கேட்டா, ஒரு பெரிய பாறை நதியினுடைய ஓட்டத்திலே இருக்கு என்றால், அந்த இடத்திலே அதை தொடுகிறது, வருடுகிறது. இந்த பாறை நகரவில்லை என்பதை தெரிந்து கொண்டது என்றால் அது ஒன்றும் பின்வாங்குவது இல்லை. அந்த பாறையை சுற்றி எங்கே பள்ளம் இருக்கின்றது என்று பார்த்து அந்த பள்ளத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறது. பின்னாடி வரக்கூடிய ஜலமானது முன்னாடி போகின்ற ஜலத்தை தள்ளுகின்றது அல்லவா? ஆகையினாலே இந்த முன்னாடி போகின்ற ஜலம் பின்னாடி வரக்கூடிய ஜலத்தின் உந்து சக்தியினாலே தள்ளப்படுகின்ற காரணத்தினாலே அந்த பாறையையே மூடிக்கொண்டு போகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான உதாரணம் கொடுக்கிறார். அவ்வாறு நதியானது எல்லாவற்றையும் அடித்துக் கொண்டு வருகிறது. கரடு முரடான பாறைகள், கற்கள் எல்லாவற்றையும் அடித்துக் கொண்டு வருகிறது. அதுல கடினமான பாறைகள் மணலிலும் கல்லிலும் ஜலத்திலும் திரும்ப 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 உருண்டு 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 அந்த ஜலத்தினுடைய வருடலின் காரணத்தினாலே கல்லானது, கடினமான கல்லானது எப்படி சாலிகிராமமாக மாறுகிறதோ, எப்படி ஸ்படிகலிங்கமாக மாறுகிறதோ, எப்படி நர்மதா தீரத்தில் இருக்கக்கூடிய பானலிங்கமாக மாறுகிறதோ, எப்படி அருமையான சிவலிங்கமாக மாறுகின்றதோ, அந்த கல்லானது தன்னுடைய கடினத்தன்மையானது போய் எப்படி அழகாக ஒரு மூர்த்தமாக மாறுகிறதோ, அதே போல மனதிலே பக்தியால் தொடர்ந்து வருட 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 தொடர்ந்து முயற்சி எடுக்க மனதிலே இருக்கக்கூடிய கடினமான தன்மைகள் அத்தனையும் நீங்கி போய் இவன் ஒரு மூர்த்தமான தன்மை உடையவனாக மாறுகிறான். வழிபடக்கூடிய தன்மை படைத்த மனமாக, மனிதனாக இவன் மாறுகிறான். நதியானது எப்படி தானும் புனிதமாக இருந்து கொண்டு தன்னுடன் வரக்கூடியவர்களையும் புனிதப்படுத்தி தான் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி தானும் சென்று தன் கூட வரக்கூடியவர்களும் அழைத்து கொண்டு போகின்றதோ, அதே போல பக்தியும் புனிதமானது. பக்தியை யார் தன்னிடத்திலே கொள்கிறார்களோ அவர்களும் புனிதப்படுகிறார்கள். பக்தியானது தன்னை அண்டியவனை, பக்தியானது எப்பொழுதும் பகவானிடத்திலேயே போகும் அல்லவா? ஆகையினாலே அந்த பக்தியானது தன்னை யார் அண்டி இருக்கின்றானோ, தன்னை யார் சுமக்கிறானோ அவனையும் பகவானிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது பக்தி. புனிதமானவனாக ஆக்கி பகவானிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அந்த பக்தி. பகவான் தான் சொல்றார், பக்தியா மாம் அபிஜானாதி, என்னை பக்தியினால் அறியலாம், அடையலாம். பக்தியினால் என்னை அடைகிறார்கள், அறிகிறார்கள். நிறைய 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 நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். நிறைய சிந்தியுங்கள். இந்த நதிக்கும் முக்கியமானது என்னவென்றால், ஏன் நதியானது சாகரத்தை நோக்கி போகிறது? இதுதான் முக்கியமான கேள்வி. வேற எங்கேயாவது போகலாம் அல்லவா? சாக்கடையை நோக்கி போகலாம் அல்லவா? கூவத்தை நோக்கி போகலாம் அல்லவா? குட்டையை நோக்கி போகலாம் அல்லவா? ஏன் சாகரத்தை நோக்கி போகணும்? அதனுடைய பிறப்பிடம் சாகரம், அதனுடைய சொரூபம் சாகரம். எங்கிருந்து பிறந்ததோ, எதனுடைய
சொரூபமாக இருக்கின்றதோ அதை நோக்கித்தானே போய் ஆக வேண்டும். நதியினுடைய சொரூபம் சாகரம் என்றால், நதியினுடைய பிறப்பிடம் சாகரம் என்றால், அதை நோக்கி போகாமல் எப்படி இருக்கும்? அப்போ பாருங்கள், நதி நமக்கு என்ன ஒரு செய்தியை கொடுக்கிறது என்றால், நான் பிறந்த இடத்தை மறக்கவில்லை, என்னுடைய சொரூபத்தையும் மறக்கவில்லை. ரெண்டு முக்கியம். பிறந்த இடத்தையும் மறக்கவில்லை, சொரூபத்தையும் மறக்கவில்லை. ஜீவனுடைய பிறப்பிடம் பரமாத்மா, ஜீவனுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம். நமக்கு இது ரெண்டு ஞாபகம் இருக்கா? நாம நம்முடைய பிறப்பிடம் என்னன்னு கேட்டா, அல்பமான இந்த பிண்டம் பிறந்த ஊரை பற்றி அல்லவா சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஜீவனுடைய பிறப்பிடம் பிரம்மன். பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே, பூர்ணமதः பூர்ணம் இதம். அதுவும் பூர்ணம், அதிலிருந்து வந்த நானும் பூர்ணமானவன். பூர்ணாத் பிரம்மனிடத்திலிருந்து பூர்ணம் உதச்யதே, பூர்ணமாக இருக்கக்கூடிய நான் தோன்றியிருக்கிறேன். பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய, பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்துவிட்டால் பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. நதியினுடைய பிறப்பிடம் சாகரம், நதியினுடைய சொரூபம் சாகரம். என்னுடைய பிறப்பிடம் பிரம்மன், என்னுடைய சொரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்போ நான் அதை நோக்கி போகாத வரை, அதை நோக்கி நான் பிரயாணம் செய்யாத வரை, என்னுடைய பிறப்பிடத்தையும் நான் மறந்து வாழ்கிறேன், என்னுடைய சொரூபத்தையும் நான் மறந்து வாழ்கிறேன். என்னுடைய பிறப்பிடத்தை நான் மறந்து வாழ்ந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. என்னுடைய சொரூபத்தை நான் இழந்து வாழ்ந்தால், இப்ப இல்லைன்னா சொரூபத்தை இழந்து வாழ்வதற்கும் என்னுடைய பிறப்பிடத்தை நான் மறந்து வாழ்வதற்கும் காரணம் என்ன? ஜென்ம ஜென்மாந்தரமான உண்டான அறியாமை என்னுடைய பிறப்பிடத்தையும் என்னுடைய சொரூபத்தையும் எனக்கு அறிவுறுத்தாமலேயே என்னுடைய வாழ்க்கை கழிந்து விட்டது. நானும் அதை தேடி போக வேண்டும் என்கின்ற உணர்வு இல்லாதவனாய், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. பிறப்பிடமும் சொரூபமும் ஞாபகத்துக்கு வந்துவிட்டால் அடுத்த கேள்வி வரும். நதிக்கு தன்னுடைய பிறப்பிடம் ஞாபகத்தில் இருக்கிறது, தன்னுடைய சொரூபமும் ஞாபகத்திலே இருக்கு, இருந்துட்டு போட்டு. அதனால என்ன? எப்பொழுது தன்னுடைய சொரூபமும் பிறப்பிடமும் ஞாபகத்துக்கு வருகிறதோ அப்பொழுது பாருங்க, ரொம்ப ஆச்சரியம் என்னடான்னா, ரொம்ப சிந்திக்க வேண்டிய என்னடான்னா, சாகரத்திலிருந்து காற்றினால் வெப்பத்தினால் உறிஞ்சப்பட்டு மேல மேகக்கூட்டமாக போய் அது குளிர்ச்சி அடைந்து ஜலமாக கொட்டுகிறது. இப்ப அந்த ஜலத்தினுடைய பிறப்பிடம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, கோமுகா, ஒரு பசுமாட்டினுடைய வாய் அளவுதான் அது அதனுடைய பிறப்பிடமா இருக்கு. இப்ப அங்கிருந்து நம்ம கற்பனை பண்ணிக்கொள்ளுங்களேன், நம்முடைய வீட்டினுடைய குடம், ஒரு பெரிய குடம், அதனுடைய வாய் எப்படி இருக்கும், அந்த அளவு தான் இருக்கு.
அதனுடைய பிறப்பிடம். ஆனால் நீங்க கற்பனை பண்ணி பாருங்கள், அது சேரக்கூடிய இடம் சாகரத்துல போய் சேரும்போது கொல்கட்டால போய் சேருகிறது. நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா பறந்து விரிந்து 2 மைல் 3 மைல் தூரத்துக்கு அந்த ஆற்றங்கரையினுடைய கரை இருக்கிறது. அடி ஆழம்னு போனோம் என்று சொன்னால் 100-150 அடி 200 அடி ஆழத்திலே இருக்கிறது. அதிகமான நீர் ஓட்டத்தினுடைய தன்மை கொண்டதா, வேகம் கொண்டதாக இருக்கிறது. நமக்கு பார்த்தால் ஆச்சரியம், பிரம்மாண்டம். ஆனால் அதனுடைய பிறப்பிடம் ஒரு சிறு துவாரம். சரி, அதனுடைய ஓட்டம் என்று பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் தூரம், 8 மாநிலங்களை இணைத்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் தூரம் ஓடி, அப்ப பாருங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அது தன்னுடைய ஞாபக சக்தியை வைத்துக்கொண்டு தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி, பிறப்பிடத்தை நோக்கி, சொரூபத்தை மறக்காமல் ஓடோடி வருகிறது. அதனால்தான் நம்முடைய பிறப்பிடமும் நம்முடைய சொரூபமும் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எப்படி நதியானது சாகரத்தை நோக்கி ஓடி வருவதற்கு 2 கரைகள் பாதுகாப்பாக அமைத்து கொடுக்கப்படுகிறதோ, அதே போல ஜீவன் பாதுகாப்பான முறையிலே தன்னுடைய பிறப்பிடத்தையும் தன்னுடைய சொரூபத்தையும் அடையணும் என்பதற்காக 2 கரைகள் கொண்ட அழகான ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுத்து, இந்த அரணை போன்றிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பான வாழ்க்கையை பிடித்து கொண்டே உன்னுடைய இலக்கை அடையப்பா. அது என்ன இந்த 2 கரை? ஒன்று பிரவருத்தி தர்மா, ஒன்று நிவர்த்தி தர்மா. பிரவருத்தி தர்மா, நிவர்த்தி தர்மா. ஒன்று இந்த உலகத்திலே நான் செய்ய வேண்டிய, ஆற்ற வேண்டிய செயல்பாடுகள், இது முதல் கரை. மற்றொன்று என்னை அறிவதற்கு உண்டான கரை. இந்த 2 கரைகள் கொண்டிருக்கக்கூடிய வேதம் முதல் பகுதி கர்மகாண்டம், ஞான காண்டம் 2வது பகுதி. இந்த 2 காண்டத்தையும் கொண்டிருக்கக்கூடிய 2 கரைகளை துணை கொண்டு ஜீவனே இந்த 2 கரைகளை அரணாக வைத்துக்கொண்டு உன்னுடைய மனதை இந்த 2 கரைகளின் வழியாக உன்னுடைய பிறப்பிடத்தையும் உன்னுடைய சொரூபத்தையும் நோக்கி போய்கொண்டே இருப்பா. ஒரு காலத்திலும் உன்னுடைய பிறப்பிடத்தையும் உன்னுடைய சொரூபத்தையும் மறந்து விடாதே என்று 2 கரைகளை நமக்காக இறைவன் அமைத்து கொடுத்திருக்கின்றான். ஒன்றுக்கு பெயர் கர்ம யோக பக்தி யோக வாழ்க்கை முறை, மற்றொன்று ஞான யோக வாழ்க்கை முறை. இப்ப இந்த 2 வாழ்க்கை முறையை நான் எங்கிருந்து தேடுவேன்? வேதத்தின் துணை கொண்டு தேட சொல்கிறார் என்றால், எனக்கு வேதத்தை படித்து புரிந்து கொள்வதற்கெல்லாம் அறிவு இல்லையே, நேரம் இல்லையே, ஆற்றல் இல்லையே. அப்ப என்ன பண்ணுவது? 2 வாழ்க்கை முறை, இந்த 2 வாழ்க்கை முறையும் சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை ஒரு கரையாக வைத்துக்கொள். அந்த சாஸ்திரத்தை நமக்கு எடுத்து உபதேசம் செய்யக்கூடிய குருவை மற்றொரு கரையாக வைத்துக்கொள். சாஸ்திரம் குரு என்று சொல்லக்கூடிய 2 கரைகளை வைத்துக்கொண்டு ஜீவனே உன்னுடைய பிறப்பிடத்தை நோக்கி போய்கொண்டே இருப்பா.
உன்னுடைய சொரூபத்தை நோக்கி போய்கொண்டே இரு, ஒரு காலத்திலும் நின்று விடாதே. நான் எதற்கு சாஸ்திரம் படிக்கணும்? சாஸ்திரம் படிக்க கடந்த உலகத்தில் வாழக்கூடாதா? வாழ முடியாதா? குருவை நோக்கி நான் எதற்காக போகணும்? குருவனுடைய அவசியம் இல்லாமல் வாழக்கூடாதா என்றால் தாராளமாக வாழலாம், தப்பே கிடையாது. சாஸ்திரத்தின் துணை இல்லாமலும் குருவின் துணை இல்லாமலும் அழகா வாழலாம். யார் வாழ வேண்டாம்னா? ஆனால் அந்த வாழ்க்கை முறை எப்படி நதியானது சாகரத்தை நோக்கி போவதற்கு 2 கரைகள் பத்திரமாக இருக்கிறதோ, அந்த கரை இல்லாத நதியானது என்னாகும்? சாகரத்தை நோக்கி போகாமல் திசை மாறி போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டையிலே தேங்கி விடுகிறது. அந்த ஜலம் கெட்டுப்போன ஜலமாக, நாற்றம் அடிக்கக்கூடிய ஜலமாக, தனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காத ஒரு ஜலமாக அது மாறிவிடுகிறது. யாரும் அதை சீண்டுவார் இல்லை. அதுல யாரு குடியிருக்கிறார்? வராக மூர்த்தி தான் அதுல குட்டி போட்டுக்கொண்டு அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் இந்த 2 சாதனத்தை, சாஸ்திரம் குரு என்று சொல்லக்கூடிய சாதனத்தை அரணாக கொண்டு வாழ மாட்டேன் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கை பிறப்பிடத்தை நோக்கியும் இருக்காது, சொரூபத்தையும் தேடுவதும் இருக்காது. வெளி உலகத்திலிருந்து பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆஹா என்ன வாழ்க்கை வாழ்கிறார்கள் பாரு, எவ்வளவு பணம் இருக்கிறது, எவ்வளவு புகழ் இருக்கிறது, எவ்வளவு அழகு இருக்கிறது, எவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது, எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, எவ்வளவு அழகு இருக்கின்றது, எவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது, இவரை போலல்லவா வாழ வேண்டும், இவளை போலல்லவா குழந்தை இருக்க வேண்டும், இவளை போலல்லவா மனைவி இருக்க வேண்டும், இவளை போலல்லவா கணவன் இருக்க வேண்டும். இந்த பிதற்றல் எல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனால் அது எங்கே போகாது? சாகரத்தை நோக்கி போகாது, இறைவனை நோக்கி போகாத உள்ளம். அப்போ நதி 2 கரைகளை தனக்கு அரணாக வைத்துக் கொண்டு தன்னுடைய பிறப்பிடத்தையும் தன்னுடைய சொரூபத்தையும் நோக்கி போவதை போல ஜீவனே பக்தி என்கின்ற ஒரு சாதனத்தை வைத்துக்கொண்டு, ஞானம் என்கின்ற ஒரு சாதனத்தை வைத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறது. முதல் பகுதி கர்மகாண்டத்தினுடைய முதல் பகுதி பக்தி, பக்தி சாதனம். கர்மகாண்ட வேதத்தினுடைய 2வது பகுதி ஞான காண்டம், ஞான சாதனம். இந்த 2 சாதனங்களையும் பற்றி கொண்டு போயிட்டே முன்னோக்கி போ. சுரூபத்தை நோக்கி போ, பிறப்பிடத்தை நோக்கி போ. காரைக்கால் அம்மையார் வேண்டுவதை போல பிறவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றால் இரவாமை. பிறப்புண்டேல் எனக்கு உன்னையே நான் மறவாது இருக்க வேண்டும் அப்பா. உள்ளம் இப்போ நமக்கு நம்முடைய சொரூபம், நம்முடைய பிறப்பிடம் 2ம் ஞாபகத்துல எப்போதுமே இருக்கணும்னா, அதனால தான் இந்த 30 நாட்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 பக்தர்கள் தமிழ்நாட்டில், மாணிக்க வாசகர் ஒரு பக்தர், ஆண்டாள் பிராட்டி ஒரு பக்தர். 2 பக்தரும் தன்னுடைய சொரூபத்தையும் தன்னுடைய பிறப்பிடத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டே தான் ஞாபகத்துல வைத்துக் கொண்டதுனால தன் கூட எல்லோரும் அந்த சொரூபத்தையும் பிறப்பிடத்தையும் ஞாபகப்படுத்த என்பதற்காக எல்லோரையும் தட்டி எழுப்பி, வா அவனுடைய சொரூபத்துக்கு வா, உன்னுடைய பிறப்பிடத்துக்கு வா, தூங்கினதெல்லாம் போரும், எழுந்துறப்பா, நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோமே, இதை கேட்க உன்னுடைய காது இல்லையா? வன் செவியோ உன் செவிதான். தகுதியற்ற காதாக, தகுதியற்ற மனமாக இருக்கின்ற ஜீவனை எழுந்து வா, போலாம். நதி
எப்படி தன்னுடைய சொரூபத்தையும் பிறப்பிடத்தையும் மறக்காமல் இருக்கு. அதனால தான் நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பும் இறப்பும் மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலே அழிந்து கொண்டே இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் மறதி. அதனால்தான் குலசேகராழ்வார் இறைவன்கிட்ட போய் தன்னுடைய தலையை பாதத்திலே வச்சு கேட்கிறார், முகுந்தமோர்த்னா பிரணிபத்யயாச்சே பவந்தமேகாந்தமயந்தமர்த்தம் அவிஸ்மிருதி த்வக்சரணாரவிந்தேஹ பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். முகுந்தா, என் தலையை உன் பாதத்தில் வச்சு யாச்சகம் செய்கிறேன் அப்பா. பிரணிபத்யயாச்சே, என்ன யாச்சகம்? செல்வத்தை கொடு, கஷ்டத்தை போக்கு, பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல வரனை கொடு, நல்ல பேரனை கொடு, நல்ல வியாதியெல்லாம் போக்கு. ஏன்னா இந்த அல்பமானதை கேட்டு 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 நம்ம பகவானுக்கும் காதில் ரத்தமாக அவரும் நமக்கும் வாய் புளிக்கவே புளிக்காது. இதையே ஒப்பாரி வச்சு அழுதுண்டே இருப்போம். ஆனால் அவர் கேட்கிறார் பாருங்கள், அவிஸ்மிருதி த்வக்சரணாரவிந்தே பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். என்ன அழகான, பிறக்கும் தோறும் என்னுடைய ஹிருதயத்திலே, ஹிருதய பவனத்திலே நீ குடியிருக்கணும் கிருஷ்ணா. ஹிருதய பவனே பாவயேயம், உன்னை நான் பாவிக்கணும், உன்னை நான் சதா நினைச்சுட்டே இருக்கணும். பாவயேயம் பவந்தம். அதற்கு நீ எனக்கு என்ன ஒரே ஒரு சகாயம் தான் பண்ணணும்பா. என்னடான்னா, அவிஸ்மிருதி த்வக்சரணாரவிந்தேஹி, உன்னுடைய பாதார விந்தத்திலே எனக்கு மறதியை கொடுத்து விடாதே. ஸ்மரணம் விஸ்மரணம் அவிஸ்மரணம் த்வக்சரணாரவிந்தேஹி. இந்த பெண்கள், இந்த பாரியா தன்னுடைய கணவன் தடுத்தும் கூட, குழந்தைகள் தடுத்தும் கூட, பந்துக்கள் தடுத்தும் கூட, சகோதரர்கள் தடுத்தும் கூட, நதியானது எப்படி சாகரத்தை நோக்கி வேகமாக ஓடுகிறதோ புகுகிறதோ, கடைசியில நிறைய நீங்க சிந்தியுங்கள், கடைசியில சாகரத்தை நோக்கி நதி ஓடி வருகின்றது அல்லவா? என்ன வேகம் பாருங்கள், என்ன ஆர்ப்பரிப்பு பாருங்கள். யாருக்காகவும் அது காத்து இருப்பதில்லை, யாரையும் அழைப்பதும் இல்லை, எதையும் தன்னிடத்திலே வைத்துக் கொள்வதும் இல்லை. தன்னுடைய பிறப்பிடத்தையும் தன்னுடைய சொரூபத்தையும் நோக்கி வேகமாக ஓடுகிறது, ஆர்ப்பரித்துக் கொண்டு ஓடுகிறது, ஆற்றலுடன் ஓடுகிறது, சோர்வு இல்லாமல் ஓடுகிறது, இடைவிடாமல் ஓடுகிறது. என்ன அழகுன்னா, 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்பு வரைக்கும் இந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய சப்தத்தை, வேகத்தை, அலைகளை, நீர் சுழற்சியை எல்லாவற்றையும் நதிகளிடத்திலே நீங்கள் பார்க்கலாம். தன்னை நோக்கி வேகமாக தன்னுடைய குழந்தை வருகின்றது என்று தெரிந்தவுடனேயே தாயாக இருக்கக்கூடிய சாகரம் 2 கிலோமீட்டர் நதிக்கு உள்ளே ஓடி வருகிறாளாம். எதற்கு? தன்னுடைய குழந்தையை வேகமாக தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு, வாரி அணைத்துக் கொள்வதற்கு. தன் பக்கத்தில் தன்னுடைய குழந்தை வர 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 சப்தமே இல்லை, ஆர்ப்பரிப்பு இல்லை, வேகம் இல்லை, அலைகள் இல்லை, சுழற்சி இல்லை, பூர்ண அமைதி, பூர்ண அமைதி. காரணம், தன்னுடைய சுரூபத்துக்கு பக்கத்தில்
பக்தன் பகவானை நோக்கி பிரயத்தனப்படுகின்ற நேரத்திலே பகவான் பக்கத்துல நெருங்காத வரை ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்கிறான். மனமானது அலைகளை ஏற்படுத்துகின்றது. என்ன அலைகளை ஏற்படுத்துகின்றது? நீர்ச்சுழற்சியை போன்று என்ன அலைகள் இவனை போன்று சுழற்றி எடுக்கிறது. வேகம் வேகம் வேகம். இறைவனை நோக்கி வேகமாக நகன்று வரக்கூடிய ஜீவனை இறைவன் பக்கத்திலே வர ஆரம்பித்து விட்டானே ஆனாலே தனக்குள்ளே அந்த பேர் அமைதியை அவன் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றான். பேரமைதி, சொல்லொன்னா ஆனந்தம். பகவானை நோக்கி வேகமாக ஓடுகிறார்களாம் இந்த பெண்கள். நிம்னகாஹா சமுத்திரமிவ பிரியம் அபிசஸ்ரு. கிருஷ்ணனை நோக்கி வேகமாக இவர்களுடைய உள்ளம் ஓடுகிறது. அதைவிட வேகமாக சரீரம் ஓடுகிறது. கையிலே அன்ன பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு விதவிதமான பதார்த்தங்கள் சமைக்கப்பட்டிருக்கின்றது அல்லவா, ரசத்துடன் கூடி சுவையுடன் கூடி எடுத்துக்கொண்டு வேகமாக உள்ளம் ஓடுகிறது, சரீரமும் ஓடுகிறது. எந்த தடையும் அங்கே இவர்களுக்கு தடையாக இல்லை. எல்லாவற்றையும் தகர்த்து எரிந்து விட்டு போகிறார்கள். யாரை நோக்கி? உத்தம ஸ்லோகே பகவதி. உத்தம ஸ்லோகம். யார் ஒருத்தனை நாடினால் அறியாமையை போக்குவானோ, யார் ஒருத்தரை நாடினால் அறியாமையினாலே வந்த மோகம் சோகம் போகுமோ, யார் ஒருவரை நாடினால் காமம் கர்மம் போகுமோ, யார் ஒருவனை நாடினால் கர்ம பந்தம் போகுமோ, யார் ஒருவனை நாடினால் பிறப்பு இறப்பு என்பது அழியுமோ, யார் ஒருவனை நாடினால் மீண்டும் பிறவாமை என்பது ஏற்படுமோ, பேர்பட்ட உத்தம ஸ்லோகே பகவதி. பேர்பட்ட பகவானை நோக்கி வேகமாக இவர்கள் ஓடுகிறார்கள். ஏற்கனவே அவர்களுடைய உள்ளம் இறைவனிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினாலே தீர்க்கஸ்ருதஹா திருதாஷயாஹா, நெடுதுகாலம் அவர்களுடைய உள்ளம் இறைவனை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இப்பொழுது புதிதாக அவர்களுக்கு ஒரு இந்த தடையெல்லாம் ஒரு பெரிய தடையாகவே இல்லை. இன்னும் வேகமாக அவர்கள் இறைவனை நோக்கி ஓடுகிறது. அழகான இடம் பாருங்கள். நமக்கு இறைவனை நினைப்பதற்கு மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த தடையுமே எந்த கஷ்டமுமே இல்லாமல் நம்மை இறைவன் ரொம்ப ரொம்ப நன்றாக படைத்திருக்கிறான். உடல் நிலையிலிருந்து ஆரம்பித்து, உறவு நிலையிலிருந்து ஆரம்பித்து, உணர்வு நிலையிலிருந்து ஆரம்பித்து, செல்வ நிலையிலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான் இறைவன். எதற்காக? இதெல்லாம் கொடுத்ததனுடைய காரணம் என்ன? இதை பிடித்துக் கொண்டு தொங்குவதற்காகவா? இது எல்லாவற்றையும் கொடுத்ததனுடைய காரணம் கொடுத்தவனை சதா நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, வேற எதற்காகவும் அல்ல. நாம என்ன தவறா புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், நான் ரொம்ப புண்ணியம் பண்ணேன்,
அதனால தான் எவ்வளவு செல்வங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றது, இது எல்லாவற்றையும் கொண்டு நான் அனுபவிப்பதற்காகத்தான் இந்த செல்வம்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு மீண்டும் நான் குட்டையை நோக்கித்தான் போகிறேன், சாகரத்தை நோக்கி மனதை கொண்டு போகவில்லை. எல்லாம் கொடுத்ததனுடைய காரணம், கொடுத்தவனை 24 மணி நேரமும் வாழ்க்கை முழுக்க நினைத்துக் கொண்டேன். நன்றியுடன் நினைத்தல், அவனையே நினைத்தல், நீங்க உடனே உங்க மனசுல உடனே கேள்வி வந்துடும், அவனையே நினைத்து கொண்டிருந்தால் மற்ற வேலையெல்லாம் யார் பார்ப்பது? திருப்பி நான் கேட்கிறேன், தூங்கும் போது நமக்கு மற்ற வேலையெல்லாம் யார் பார்த்தார்கள்? நம்மிடத்திலே நாம தூங்கின்றோமே 8 மணி நேரமோ 7 மணி நேரமோ, நமக்காக உண்டான வேலையை யார் பார்த்தார்கள்? மற்றவர்களுக்காக நாம் ஏதோ பண்ணி செஞ்சிட்டதாக நாம் ஏதோ பிதற்றி கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்மள்கிட்ட வாருங்கள், நாம எல்லாவற்றையும் விட்டுட்டு வேண்டான்னு ஓடிடுறோம், இந்த சரீரமே வேண்டான்னு ஓடி தூங்க போயிடுறோம். அப்ப இந்த சரீரத்திலே செய்ய வேண்டிய காரியம் இருக்கே, அதை யார் செஞ்சா? நாமளா பண்றோம். ஐந்து விதமான பிராணன் நாம இல்லாமலும் வேலை செய்கிறது. என்ன ஆச்சரியம் பாருங்கள். நாம இல்லை இந்த சரீரத்துல, தூங்க போயாச்சு, ஆனால் நமக்காக 5 பிராணன்கள் வேலை செய்கிறது. அது எப்படி தெரியும்டான்னா, காலையில் எழுந்ததற்கு பிறகு நம்முடைய உடலிலிருந்து மலங்கள் எல்லாம் வெளியேறுகிறது. யார் அதை மலமாக மாற்றி, உணவை எல்லாம் மலமாக மாற்றி வெளியேற்றா? நாமளா பண்ணோம். உணர்வாக மாற்றி நம்முடைய உடம்பு முழுக்க உணர்வுகளாக கொண்டு சேர்த்தது யார்? நாமா செய்தோம். உணவை இரத்தமாக மாற்றி எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்த்த வேலையை நாம செய்தோம். அதனால்தான் மாணிக்க வாசகர் எவ்வளவு அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தால் இந்த வார்த்தை அவரால் சொல்ல முடியும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். இந்த ஒரே ஒரு செய்யுள் போரும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். நாம அவனை விட்டு நீங்கி பல பிறவிகள் ஆயிடுத்து. ஆனா பாவம், அவர் நம்மை விட்டு நீங்காமலேயே இருக்கார். நினைச்சு பாருங்கள், நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்கள விட்டு நாம நீங்கி போயிடும், திரும்பி கூட பார்க்கறது இல்லை. ஆனா இறைவன் நினைச்சு பாருங்கள், நம்ம விட்டு நீங்கிறதே இல்லை. நாம் அவனை நினைக்காத போதும் கூட, எண்ணாத போதும் கூட, விரும்பாத போதும் கூட, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அப்பேற்பட்ட இறைவனை நோக்கி வேகமாக உள்ளம் ஓடுகிறது. கிருஷ்ணனை பார்த்து விட மாட்டோமா? அதற்காகத்தானே இந்த பிறவியை எடுத்தோம். நேரடியாக யாரை நாம் தேடிக்கொண்டிருந்தோமோ அவரே இங்கே வந்திருக்கிறாரே. என்று எல்லா தடைகளையும் புறந்தள்ளிவிட்டு அதை பற்றி எதையுமே சிந்திக்காதவர்களாய் பரமாத்மாவை நோக்கி வேகமாக ஓடி போய் பரமாத்மாவை தரிசனம் செய்கிறார்கள். यमुनोपवने शोके नवपल्लव मंडिते
விசரந்தம் விருதம் கோபைஹி சாக்ரஜம் தத்ருஷு ஸ்திரியः ஷ்யாமம் ஹிரண்ய பரிதிம் வனமால்யபர்ஹே தாத்து பிரபால நடவேஷமணவ்ரதாம்சே வின்யஸ்த ஹஸ்த மிதரேன துணானமப்ஜம் கர்ணோத்பலாலக கபோல முகாப்ஜ ஹாசசம். வேகமாக ஓடுகிறார்கள். பகவானுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்லி என்னென்னெல்லாம் பகவான் அணிந்து கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் வர்ணித்து அப்பேற்பட்ட அந்த நீலமேக சியாமலனாக இருக்கக்கூடிய பகவானை பிராமண ஸ்திரீகள் போய் பார்க்கிறார்கள். பகவானை நேரடியாக இப்பொழுது பார்க்கிறார்கள். யாரை சப்தங்களால் உச்சாரணம் செய்து கொண்டிருந்தார்களோ, யார் ஒருவரை சப்தங்களால் கேட்டு ரமித்துக் கொண்டிருந்தார்களோ, யாருடைய ரூபத்தை கண்களால் ஸ்தூலமாக பார்த்து கொண்டிருந்தார்களோ, அப்பேற்பட்ட பகவானை இப்பொழுது நேரடியாக தரிசிக்கிறார்கள். அவ்வாறு நேரடியாக பார்த்த அந்த பகவானை ஒவ்வொரு அந்த பிராமண ஸ்திரீகளும் அந்தஹா பிரவேஷ்ய சுச்சிரே பரிரப்ய தாபம் ராஜ்யம் யதாபிஹி மதயோ விஜகுர் நரேந்திரே. அழகான இடம். சாஸ்திரமானது எவ்வளவு அழகான மருந்தை கொடுக்கிறது பாருங்கள். பகவானை நேரடியாக பார்த்து விட்டார்கள். இரண்டு கண்களா அக்ஷிஹீரந்திரை, இரண்டு துவாரங்களின் வழியாக ஹிருதயத்துக்குள்ளே பகவானை கொண்டு வருகிறார்களாம். அந்த பிரவேஷ்ய, இரண்டு கண்களுடைய துவாரத்தின் வழியாக பகவானை அந்த உருவத்தை அப்படியே கண்களிலே படம் பிடித்து ஹிருதயத்திலே அவரை கொண்டு வந்து நிறுத்தி என்ன செய்கிறார்களாம்? அந்த பிரவேஷ்ய சுச்சீரம் பரிரப்யா, தன்னுடைய ஹிருதயத்திலே வைத்து அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டு, மனதாலேயே ஆலிங்கனம் செய்து கொண்டவர்களாய் சரி அபிமதயா, அகங்காரம் இல்லாமல் போய் தன்னை இழந்தவர்களாய் பிராஜ்ஞம் யதா தாபம் விஜகுஹு, தன்னை இழந்தவர்களாய் அகங்காரத்தை விட்டவர்களாய் பரமாத்மாவுடைய சொரூபமாகவே ஆகி போய், எப்படி நதியானது சாகரத்தை அடைந்தால் நாமத்தையும் ரூபத்தையும் இழக்கிறதோ, அதே போல பகவானை அடைந்த உள்ளம் பக்தன் என்கின்ற தன்மையை இழந்து விடுகிறது, பக்தி என்கின்ற செயல்பாட்டை இழந்து விடுகிறது. பகவானாகவே ஆகி போன காரணத்தினாலே அங்கே என்ன நடந்ததாம்? உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு நிகழ்வு உள்ளுக்குள்ளே நடக்கிறது. என்ன? தாபம் விஜகுஹு, உள்ளத்துக்குள்ளே இருந்த அந்த தாபம், எப்படி நதி சாகரத்தை அடைவதற்கு இன்னும் அடையாமல் இருக்கிறோமே என்கின்ற அந்த தாபம் இருந்ததோ, அடைந்ததற்கு பிறகு அமைதியாகிவிட்டதோ, அதே போல நான் இன்னும் இறைவனை பார்க்காமல் இருக்கிறேனே, இறைவனை அடையாமல் இருக்கிறேனே என்று சொல்லக்கூடிய அந்த பக்தனுடைய தாபம் முழுமையாக நீங்கி போய்விட்டது.
ஜீவ பிரம்ம ஐக்கியமானது அங்கே நிகழ்கிறது. சம்சார தாபம் எதுவும் மனதிலே இல்லை. இதுதான் மோக்ஷம் என்று சொல்லக்கூடியது. எங்கேயோ போய் அடைதல் அல்ல. இதுதான் சமாதி, இதுதான் மோக்ஷம், இதுதான் கைவல்யம், இதுதான் நிர்வாணம். இந்த அனுபவத்திலேயே அவர்கள் ரொம்ப நேரம் இருக்கிறார்கள். ஏன்னா யாரை பார்க்கணும் என்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு மனதை சதா அந்த பொருளிடத்திலேயே செலுத்தி கொண்டிருந்தார்களோ அந்த பொருளையே இப்பொழுது அடைந்து ஆகிவிட்டது. ஆனால் இந்த அனுபவம் இவர்களுக்கு ஏற்பட்டது, மற்றவர்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட வேண்டும் அல்லவா? அப்போ இவர்கள் அந்த சமாதியிலேயே இருந்து விட்டால் கணவன்மார்களுக்கு யார் புத்தியை கொடுப்பது? உலகத்துக்கு யார் அறிவை கொடுப்பது? பகவான் பார்க்கிறார், இவர்கள் எல்லோரும் என்னுடைய சொரூபத்தை அடைந்து விட்டார்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் இப்படியே சமாதி ஆகிவிட்டால் என்னுடைய வந்த வேலை நிறைவேறாதே. உங்களின் மூலமாகத்தானே உங்களுடைய கணவன்மார்களுக்கு நான் அறியாமையை போக்க வேண்டும். ஆகையினாலே பகவான் என்ன பண்றார், அவர்களுடைய அந்த சமாதி நிலையிலிருந்து அவர்களை மெதுவாக விடுபட வைத்து அவர்களிடத்திலே மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார். பகவான் என்ன பேசுறார் பாருங்கள், என்ன அழகான இடம் பாருங்கள். ஸ்வாகதம் ஓ மகாபாகா ஆஸ்யதாம் கரவாமகிம் யன்னோ திதுக்ஷயா பிராப்தா உபபன்னமிதம் கிவஹா. பகவான் கேட்கிறார், எல்லோரும் வாருங்கள், ஸ்வாகதம், உங்களுடைய வரவு நல்வரவாக ஆகட்டும். மகாபாகாக, மகாபாகியவான்களே, பெண்களே, உண்மையிலே நீங்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். உண்மையான பாக்கியவான் இறைவனை போகக்கூடிய அந்த உள்ளம் படைத்தவர்கள் மிகவும் மிகவும் பாக்கியவான்கள். இறைவனை நோக்கி போகக்கூடிய உள்ளம் ரொம்ப 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 பாக்கியவான்கள் உள்ளமாக இருக்கிறது. உலகத்தை நோக்கி போகக்கூடிய உள்ளம் துர்பாகியவானாக இருக்கிறது. என்னை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள், உண்மையிலே நீங்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். ஸ்வாகதம், உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும். அமருங்கள். ஆஸ்யதாம். பகவான் கேட்கிற அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி. கிம் கரவாம, நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? இவர்தான் வரவழைச்சிருக்கார், எனக்கு அன்னம் வேண்டும், பசிக்கிறது, ஆயினாலே அன்னத்தை கொண்டு வர சொல்லி இவர் தான் சொல்லியிருக்கார். ஆனால் இப்ப கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு எதற்காக இங்கே வந்தீர்கள்? எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்கள். நம்ம உத்தரவான்னு கூப்பிட்டுட்டு அவர் கூப்பிட்டாலும் நாம போனதுக்கு அப்புறம் எதற்காக இங்கே வந்தீர்கள், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டா எப்படி இருக்கும்? பகவான் அதே கேள்வி கேட்கிறார், உங்களுடைய வரவு நல்வரவாக ஆகட்டும், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எதற்காக இங்கே வந்தீர்கள்? இந்த பெண்களுக்கு ஒரு பக்கம் அதிகமான வருத்தம், கோபம், இன்னொரு பக்கம் கிருஷ்ண பரமாத்மா இப்படி கேட்கிறாரே, எல்லாம் புரிந்து கொண்டவரே இப்படி கேட்கிறாரே, நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இந்த ஜென்மம் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு ஓடி போயிடுவோம். நமக்கு அவ்வளவுதான் வைராக்கியம். அவர்கள்
பரமாத்மாவினுடைய அந்த கேள்வியினுடைய சூக்ஷ்ம தன்மையை புரிந்து கொண்டு அழகாக நமக்காக ஒரு அழகான சம்வாதம் நடக்கிறது. அதை பார்க்கணும்னா நிறைய நேரம் வேண்டும். ஆகினாலே அடுத்த வாரம் பாருங்கள், பார்ப்போம் சொல்றார். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். நெக்ஸ்ட் வீக் இல்ல நெக்ஸ்ட் வீக் ஹரியோம் நெக்ஸ்ட் வீக் இல்ல சாமி சொல்ல வேண்டாமா?